வணக்கம் வணக்கம் வணக்கம். காக்கா மூட்டை சேனலுக்காக உங்க நல்லவன். யூடியூப் சேனலோட தாரக மந்திரத்தை சொல்லிட்டு வீடியோக்குள்ள போகலாம். இது உங்க சேனல் காக்கா மூட்டை. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். வர 2021 ஜனவரி மாசத்துல இருந்து கூகுள் பே அதாவது ஜிபே யூஸ் பண்ற எல்லோருக்கும் சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்க போறாங்கன்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அந்த தகவலை பத்தின ஒரு வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னாலும் மறக்காம நம்ம காக்கா மூட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்ட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, இந்த வீடியோவோட கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். நம்ம தனுஷ் படத்தோட ப்ரொமோஷன் மீட்ல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியும் நடிகரும் காமெடியருமான சதீஷும் மியூசிக்கல் டைரக்டர் அனிருத்தும் கலந்துக்கிறாங்க. இவங்க 4 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்க சொல்ல நம்ம செல்வன் தனுஷை பார்த்து எங்க போனாலும் வெள்ளை வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு நானும் தமிழன் தானு சொல்லிக்கிறீங்க, மேடையில் அங்கங்க தமிழுக்காக நிறையவே பேசியும் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பட கம்பெனிக்கு உந்தர்பார்னு இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கியே, இது நியாயமா? ஒரு தமிழனா இருந்துக்கிட்டு நீங்க இப்படி பண்ணலாமான்னு சட்டுன்னு நம்ம தனுஷை பார்த்து செல்வன் கேட்கிறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற அனிருத் ஆங்கிரி பேர்டு கணக்கா சுறா படத்துல தளபதி பேசுற மாதிரி, சட்டம் ஒரு இருட்டற, நீ எப்படி இது என்கிட்ட கேட்கற, ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கான்னு கையில இருக்கிற பேனாவை தூக்கி கீழே போட்டுட்டு, நீங்க ஒரு தமிழன் இவ்வளவு இடத்துக்கு மேல்மட்டம் வரைக்கும் வளர்ந்தும் இருக்கீங்க, நீங்க எப்படி இந்த கேள்விய கேட்கலான்னு ஆங்கிரி பேர்டு நம்ம செல்வனை பார்த்து கேட்டிருக்காரு. பக்கத்துல இருந்த சதீஷும் நம்ம பங்குக்கு ஏதாவது சொல்லணுமேன்ட்டு பின்னாடி உந்தர்ல பாரு பாரு பார்னு வருது, அதுக்காக உந்தர் பார்னு வச்சிருப்பாங்களோன்னு கலாய்க்கிறாரு. அப்ப நம்ம தனுஷ் சார் என்ன பண்றாருன்னா, தலைவர் கணக்கா எங்க போனாலும் ஒரு ஸ்டோரி சொல்லணும் இல்லையா, ஸோ நானும் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்ல போறேன்னு உந்தர் பாருக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்றாரு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் நானும், அதாவது தனுஷும் அனிருத்தும் ஜெர்மன் போனாங்களாம். அங்க இன்க்ளூடியஸ் டேஷ் பி போட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒரு படத்துக்கும் போயிருக்காரு. ஸோ டேஷ் போடுறமேன்ட்டு அது வந்து வேற மாதிரி படமோன்னு நினைச்சிடாதீங்க, அது ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட படம் தான். ஐஎம்டிபியில் 6.8 ரேட்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு, சரிங்களா? ஸோ அந்த படத்துக்கு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்காக, சரிங்களா? ஸோ அந்த படத்தில் அடிக்கடி உந்தர்பார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் நிறைய இடத்துல உந்தர்பார்னு நிறைய வார்த்தைகள், அதாவது அந்த ஒரு வார்த்தை நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்த இம்பேக்ட் நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஏதாவது ஒரு படத்துக்கு போகிறோன்னா அதில் ஏதோ ஒரு சீனோ இல்லை ஏதாவது ஒரு டைலாக்கோ வந்துச்சுன்னா அது நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். ஸோ அந்த மாதிரி உந்தர்பார் அப்படிங்கிற வார்த்தை அனிருத்துக்கும் தனுஷுக்கும் நிறையவே ஒட்டியிருக்கும் போல. அது அவங்களுக்கு சும்மா நாடி நரம்பு ரத்தம் கமலம் ஃபுல்லாக ஊறி இருக்கு உந்தர்பார்னு. ஸோ அவங்க எங்கே போனாலும் உந்தர்பார்னு சொல்லி கலாய்ச்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பிட்டியான்னு கேட்டால் கூட சாப்பிட்டியா உந்தர்பார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த உந்தர்பார் அவங்க ரத்தத்தில் ஃபுல்லாக ஊறி போயிடுச்சு. இப்படியே கொஞ்ச நாள் போக போக தனுஷ் சாருக்கு ஒரு படம் பண்ணணும், அதாவது ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. ஆசை யாரை தான் விட்டு வச்சிருக்கோம். அந்த படம் பண்ணணும்னு ஒரு டைரக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்ததும் நம்ம தலைவருக்கு கூடவே ஒரு பயமும் வந்துருச்சு. நாம படம் பண்ணா யாரு தான் அந்த படத்தை பார்ப்பா அப்படிங்கிற பயமும் அவருக்கு கூடவே வந்துருச்சு. ஆனாலும் அவர் விடாம ஒரு ஷார்ட் பிலிமாவது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததும் ஸோ நம்ம யாரை வச்சு எடுக்கலான்னு அவரே நடிக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நடிக்க வைக்கலாம், வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் வச்சு நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு ஷார்ட் ஃபிலிமும் எடுத்திருக்காங்க. அனிருத் அதுக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை அவங்க வீட்லேயே ரிலீஸ் பண்ணலான்னு முடிவுக்கு வராங்க. ஸோ ஒரு படமாக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஸ்க்ரீன் பிளே, டைலாக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ஸோ எல்லாமே நம்ம இதில் வச்சுருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாவது வச்சிருக்கணும். ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஒரு பேனர் நம்ம வைக்கலாம்.
அதாவது ப்ராப்பராக ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும்னா A to Z என்ன இருக்குமோ அது எல்லாமே இந்த படத்தில் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ முடிவுக்கு வந்ததும் அவங்களுக்கு தான் நாடி நரம்பெல்லாம் உந்தர்பார் ஊறி போயிருக்கு இல்லையா. ஸோ உந்தர்பார்னே நம்ம பட கம்பெனிக்கு பேரை வச்சிடலான்னு உந்தர்பார்னு படம் பேருக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனிக்கு பேனர்லாம் டிசைன் பண்ணி ஷார்ட் ஃபிலிமில் உந்தர்பார் அப்படின்னு அவங்க டைட்டிலும் போட்டிருக்காங்க. ஸோ காலப்போக்கில் பின்னாடி அவருக்கு பெரிய படம் பண்ணுற வாய்ப்பு வந்ததும் ஸோ அந்த இடத்துல நம்ம கம்பெனிக்கு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் இல்லையா. ஸோ என்ன பேர் வைக்கலான்னு நிறைய பேர் யோசிச்சும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு சஜஷன்லையும் வந்திருக்கு, நிறைய பேரும் யோசிச்சிருக்காங்க. பட் அந்த இடத்துல கோ ப்ரொடியூசர் சிஇஓ ஸோ சம்திங் அவர் அனிருத் சார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நம்ம வந்து ஏன் உந்தர்பார்னே வைக்கக்கூடாது அப்படின்னு தனுஷ்கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ தனுஷ் சாரும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்துருக்காரு. என்னதான் இருந்தாலும் இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கம்பெனி பேர் இல்லையா. ஸோ அந்த ஒரு சென்டிமெண்ட் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ பழசை நம்ம மறக்கக்கூடாது. ஸோ பழசை மறந்தவங்க என்னைக்கும் வாழ்க்கையில் உருப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டம் அவருக்கு பக்கத்தில் பல்ப் எரியற மாதிரி எரிஞ்சிருக்கு. ஸோ சென்டிமெண்ட்டாகவும் அதே மாதிரி பழசை மறக்கக்கூடாது.